ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி மகா சிவராத்திரி அன்னைக்கு ஒரே நாளில் மயிலாப்பூரில் அமைந்துள்ள சப்த ஸ்தலங்களையும் சிவஸ்தலங்களையும் பார்க்க போகிறோம். நம்ம காரணீஸ்வரர் கோவில், தீர்த்தபாலீஸ்வரர், வெள்ளீஸ்வரர், விருபாட்சீஸ்வரர், வாலீஸ்வரர், மல்லீஸ்வரர் மற்றும் கபாலீஸ்வரர். இந்த 7மே மயிலாப்பூரில் அமைந்துள்ள சப்த சிவஸ்தலங்களாகும். இப்போ நம்ம பார்க்குறது மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் தான். ரொம்ப பிரசித்தி பெற்றது. இந்த 7 கோவிலுமே ஒன்றுக்கொன்று அருகில் அமைந்துள்ளதால் ஒரே நாளில் 3 ஹவர்ஸில் இந்த கோவிலை நம்ம தரிசனம் பண்ணிடலாம். கிபி 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது தான் இந்த 7 கோவில்களுமே. மயிலையே கைலை, கைலையே மயிலை என போற்றப்படும் மயிலாப்பூரில் அமைந்துள்ள இந்த கபாலீஸ்வரர் கோயிலை பற்றி பார்க்க போகிறோம். காசிப முனிவரால் வழிபடப்பட்ட ஈசன் இவர். சப்தஸ்தான தலங்களில் மிகவும் பிரபலமான கோவில் இது. ஈசன் மேற்கு நோக்கி அமர்ந்து காணப்படுகிறார். புன்னை மரத்தின் அடியில் எழுந்தருளி இருக்கும் இறைவனை அம்பிகை மயில் வடிவில் பூஜித்த காரணத்தால் இந்த தலத்திற்கு மயிலாப்பூர் என பெயர் வந்தது. பார்வதி தேவி ஈசனை மயில் வடிவில் வழிபடும் சந்நிதியும் இக்கோவிலில் உள்ளது. திருஞான சம்பந்தரின் தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் இது. அத்ரி முனிவரால் வழிபடப்பட்ட ஆலயம் சிட்டி சென்டருக்கு அருகில் உள்ளது. நடேசன் தெருவில் தீர்த்தபாலீஸ்வரர் கோவில். வசிஷ்ட முனிவரால் வழிபடப்பட்ட ஆலயம் காரணீஸ்வரர் கோவில் பஜார் தெருவில் அமைந்துள்ளது. மிகவும் பழமையான கோவில் இது. இங்கு ஈஸ்வரன் சதுர வடிவில் காட்சி தருகிறார். இம்மாதிரி திருக்கடையூர் மற்றும் காளஹஸ்தியில் மட்டும்தான் இந்த மாதிரி காட்சி தரார். விருபாட்சீஸ்வரர் கோவில் குட்ச முனிவரால் வழிபடப்பட்ட மிகவும் பழமையான கோவில் இது. காரணீஸ்வரர் கோவிலுக்கு மிகவும் அருகில் உள்ளது. வாலீஸ்வரர் கோவில் கௌதம முனிவரால் வழிபடப்பட்ட 2000 ஆண்டுகள் பழமையான கோவில் இது. கோலவிழி அம்மன் கோவிலுக்கு அருகில் அமைந்துள்ளது. மல்லீஸ்வரர் கோவில் பிருகு முனிவரால் வழிபடப்பட்ட கோவில் இது. இதுவும் பஜார் சாலையில் தான் அமைந்துள்ளது. காரணீஸ்வரர் கோவிலுக்கு அருகில். வெள்ளீஸ்வரர் கோவில் அங்கிரீச முனிவரால் வழிபடப்பட்ட கோவில் இது. கபாலீஸ்வரர் கோவிலுக்கு அருகில் தெற்கு மாட வீதியில் அமைந்துள்ளது. இப்படி மயிலையே கைலையாக காட்சி தரும் கோவில்கள் மயிலாப்பூரை சுற்றி உள்ளது. பார்க்க வேண்டிய ஸ்தலம். மயிலாப்பூரில் வந்தாச்சுன்னா இந்த 7 கோவில்களுமே நம்ம 3 ஹவர்ஸில் பார்த்துட்டு போயிடலாம். சிவராத்திரி அன்னைக்கு பார்த்து பெரும் பயனை பெறுவோம். ஓம் நம சிவாய.